உங்களை பொறுத்த வரைக்கும் நான் செத்துட்டேன். அது செத்ததாகவே இருக்கட்டும். என்னதுல இப்படி பேசிட்டு போறாங்க? விட்றாவா? உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வலிக்காதா? இல்ல அவங்க தான் மனசாட்சி இல்லாம பேசிட்டு போறாங்களா? டேய், என்னதுல அண்ணிய சொன்ன உடனே உனக்கு கோவம் வருதா? ஏன் தல, உன் கூட இத்தனை வருஷம் நான் இருந்திருக்கேன். நீ மற்றவங்கள பத்தி எப்படி யோசிப்ப, கூட இருக்கிறவங்களுக்காக என்னென்னலாம் நல்லது பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதா? உன் கூட வாழ்ந்தவங்களே இப்படி பேசிட்டு போறாங்கன்றதெல்லாம் என்னால பார்த்துட்டு இருக்க முடியாதுல. ஏயா, நீ பண்ணாத தப்புக்கு பழி ஏத்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க. அந்த நன்றி கூட எல்லாம் பேசிட்டு போறாங்க. நீ என்ன நினைச்சிட்டு பேசிட்டு இருக்க? உனக்கு எப்படிடா தெரியும்? நம்ம கடைக்கு வந்துட்டு போன குமார் தான் சொன்னான். டேய், உள்ள வாடா வாடா. இதுக்கு தான் அவங்க கூட பேசாத பழகாதான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இங்க பாரு கத்தி, இது சாதாரண விஷயம் இல்ல. நான் விஜய கொலை பண்ணலாங்கிற விஷயம் வேற யாருக்குமே தெரியக்கூடாது. என்னடா பாக்குற? தல, நீ என்ன புதுசா ஒரு கதை சொல்ற? அவன் என்னவோ அண்ணியோட அண்ணனை ஆக்சிடென்ட் பண்ணதுக்காக தான் ஜெயிலுக்குள்ள போனேன்னு சொன்னா. இப்ப என்னடானா நீ என்னமோ புதுசா கதை சொல்ற? தப்பு பண்ணிட்டேடா மாறா. என்னடி சொன்ன? ஏன் குழந்தைய கொல்லுவியா? என்ன தாண்டி தாண்டி நீ என் குடும்பத்தை தொடணும். அனி 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 என்ன பண்ணிட்டீங்க? அனி நீங்க எப்படி இங்க எப்படி வந்தீங்க? அனி என்னது இதெல்லாம்? இவ உயிரோட இருக்கிற வரைக்கும் நம்ம குடும்பம் நிம்மதியா இருக்காது. நீங்களும் வீராவும் குடும்பத்துக்காக நிறைய தியாகம் பண்ணிட்டீங்க. இதோ இவளோட விதி என் கையாலதான் முடியணும்னு இருந்திருக்கு. அண்ணி, இப்பதான் உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு. நீங்களும் ராகவனை இதுக்கப்புறம் சந்தோஷமா வாழ்வீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அனி 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 தயவு செஞ்சு அதை கொடுத்துருங்க. அனி அனி தயவு செஞ்சு கொடுத்துருங்க. அனி நான் பாத்துக்கிறேன், நீ கொடுங்க. மாறா, நீங்க எங்க எல்லாருக்காகவும் பண்ணதெல்லாம் போதும். மாறா, நீங்க போங்கல, நான் பாத்துக்கிறேன் இவள. அண்ணி தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. தயவு செஞ்சு கேளுங்க, கொடுங்க. மாறா, சொன்னா கேளுங்க. அனி 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 என்ன சரி? ஐயோ ஐயோ ரத்தம். அனி 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 இங்க பாருங்க. அனி 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 என்னாச்சு? அனி என்ன மன்னிச்சிரு வீரா, எனக்கு இது தர ஒரு வழி தெரியல. அந்த கோபத்துல என் கண்ணு முன்னாடி அண்ணிய துப்பாக்கியால சுட்டுட்டா. என்னால அதை தாங்கிக்க முடியல. வேற வழி இல்லாம நான் அவளை குத்தி கொன்னுட்டேன். உன்னால நான் யாரையும் இழக்க விரும்பல. இன்னொரு உயிர் போக கூடாது.
இனிமே உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. யோ யாரியா நீ யோ நீ ஏன் இப்படி இருக்க? என்ன தியாகம் பண்றியா? இப்ப நீ பண்றதெல்லாம் பார்த்து உனக்கு என்ன செலவுப்பாங்கன்னு நினைக்கிறியா? என்னையா நீ? ஐயோ உன்ன மாதிரி ஆளுங்களெல்லாம் ஈஸியா ஏமாத்தி தூக்கி போட்டுருவாங்கய்யா. எந்த குடும்பத்துக்காக நீ சிலுவை சுமந்தியோ அந்த குடும்பமே போல தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நீ ஏன் இப்படி இருக்க? இவ்வளவு நல்லவனாலாம் இருக்காத. ஹே கத்தி, இந்த உண்மையை எப்பயும் எந்த சுச்சுவேஷன்லையும் நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. நான் உன்னை நம்பி எல்லாத்தையும் சொன்னேன்ல, நீயும் அதே மாதிரி நினைச்சேன்னா சத்தியம் பண்ணி கொடு. பண்றா? யோ யோ சத்தியமா யாருக்கிட்டையும் நான் சொல்ல மாட்டேன். என்னால இப்ப வரைக்கும் எதையும் மறக்க முடியல மாமா. இந்த கையால தான் ஃபர்ஸ்ட் நான் கண்ணீர் தூக்கி பார்த்தேன். அதே கையால தான் என் அக்காவை ரத்த வெள்ளத்துல நான் தூக்குனேன். அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி நான் அவனை பார்க்கவே மாட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப அவன் என் கண்ணு முன்னாடியே வந்து நிக்கிறான் மாமா. அவனை பார்க்கும் போதெல்லாம் என் கண்மணி ரத்த வெள்ளத்துல இருந்ததுதான் எனக்கு ஞாபகம் வருது. என்னால நிம்மதியா தூங்க கூட முடியல. கண்ணை மூடுனா எங்க அண்ணன் வந்து நான் தான் உன்கிட்ட சொன்னேனே, நீ கண்மணியை சாக விட்டுட்டே என் கேள்வி மேல கேள்வியா கேக்குது. என்னால முடியல மாமா. எனக்கு ஆறுதல் சொல்றதுக்கு கூட யாருமே இல்லை. ரொம்ப வலிக்குது. மாமா ப்ளீஸ் மாமா, திரும்ப நீங்க பழைய மாதிரி வரணும். என்னால தனியா போராட முடியல மாமா.